என் பேர் தேஜஸ்ரீ. நான் சொந்த ஊர் வந்து குந்துமானப்பள்ளி, கிளமங்கலம் கிராமம் வருது. நான் வந்து தீபக்குன்னு ஒரு பையனை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணிட்டு வரேன். அவரும் போத்தச்சந்திரம் கிராமம். நாங்கள் தங்கி இருக்கிறது வந்து தின்னூர். நாங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி வீட்டில் டார்ச்சர் பண்ணாங்கன்ட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டோம். எங்கள் அப்பா அம்மா கண்டுபிடிச்சி எங்களை கூட்டிகிட்டு போய் என்னை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. அபார்ஷனுக்கு டேப்லெட்டு மொட்டை அடித்து எல்லாம் கொடுமை பண்ணாங்க. அதனால என்னால் கொடுமை தாங்க முடியாமல் நான் மறுபடியும் ஆகஸ்ட் மாதம் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். ஆனா இன்னும் எங்க வீட்டுல வந்து தேடிட்டு கேஸ்ட் இஷ்யூனால எங்க 2 பேரையும் சேர விடக்கூடாது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. சேஃப்டிக்காக நான் பையனோட அப்பா அம்மா கூட தங்கி இருக்கேன். ஆனா அது தப்பு, அப்படி தங்கக்கூடாது, நீ எங்க கஸ்டடியில தான் இருக்கணும்ட்டு மகளிர் காவல் நிலையத்துல இருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எங்க தங்கினாலும் என்னை தேடி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. என்னால எங்கேயுமே சேஃப்டியா தங்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மகளிர் காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டர் அம்மாவும் ரைட்டர் அம்மா தான் எங்க அப்பா மூலமா அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் எங்கேயாச்சும் சேஃப்டியா தங்குறதுக்கு அவங்க அப்பா அம்மா கூட நான் தங்குறேன்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு எனக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும். உங்களோட அப்பா அம்மா கூட என் சேஃப்டிக்காக நான் தங்கிக்கிறேன். மறுபடியும் இந்த விஷயத்துல காவல்துறை ஏதாச்சும் என்ன தொந்தரவு பண்ணா நான் மறுபடியும் வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து பிட்டிஷன் கொடுக்குறேன். இப்பயும் அதே ஒரு காரணத்துக்காக தான் நான் எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து பிட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேன். எனக்கு வந்து போலீஸ் தரப்புல இருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும். நான் மகளிர் ஸ்டேஷன்ல எந்த போலீஸ் கிட்ட போனாலும் அவங்க வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால எனக்கு வந்து காவல்துறையில இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் என் சேஃப்டிக்காக அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.